வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு புரோட்டீன் ரிச் தோசை பண்ண போறோம். இந்த தோசை பண்றதுக்கு உளுந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அரைச்ச உடனே பண்ணிடலாம், ஃபெர்மெண்டேஷன் அவசியமே இருக்காது. மார்னிங் டிஃபனுக்கு மாவு இல்லை அப்படின்னா நம்ம நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காத்தால எழுந்து அரைச்சி உடனே நம்ம தோசை பண்ணிடலாம். ஒருவேளை மாவு மிச்சம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு கூட இந்த தோசையை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது சூப்பரா வரும். நம்ம ஆல்ரெடி பலாப்பழத்துல பாயசம் ஐஸ்கிரீம் பண்ணிருக்கோம். அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த 2 ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு பலாக்கொட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த தோசை பண்ண போறோம். பலாக்கொட்டையில புரோட்டீன் அதிகமா இருக்கும். அப்ப அது நம்ம டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, இந்த டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நம்ம சாஃப்டா வேணாலும் பண்ணிக்கலாம், மொறுமொறுன்னு வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா புரோட்டீன் ரிச் பலாக்கொட்டை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாருங்க, அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிருக்கு. 20 பலாக்கொட்டை எடுத்துட்டு இருக்கேன். மேல வெள்ளையா தோல் இருக்கும் இல்லையா, அந்த பாருங்க அப்படியே உரிச்சா வந்துடும். இதை நம்ம உரிச்சு எடுத்துக்கணும். ஈஸியா உரிக்க வந்துடும். இதை போல எல்லாத்தையும் உரிச்சிட்டு நம்ம ரஃபா சாப் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, எல்லா பலாக்கொட்டையும் நான் மேல இருக்கிற இந்த தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி. மிக்ஸி ஜார் பெருசா இருந்தா நம்ம ஒரே டைம் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம 2 தடவையா அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை திரும்பவும் நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த உப்பு ஈவனா மிக்ஸ் ஆயிடும். அரைச்ச மாவை இந்த பவுல்ல சேர்த்துப்போம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை விட்டு கலந்து அதுவும் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கு. நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கல் நல்லா சூடாயாச்சு, நம்ம தோசை பண்ணிக்கலாம். இது போல நல்ல மெல்லிசாவும் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் திக்கா சாஃப்டான தோசையா கூட நம்ம பண்ணிக்கலாம். சென்டர்ல சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுவோம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேமா மீடியம்ல வச்சுக்கலாம். இந்த தோசை 2 நிமிஷத்துல வெந்துடும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தோசை பாருங்க, ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள் பக்கம் நல்லா சாஃப்டா இருக்கும். மெல்லிசாவும் பண்ணலாம், இல்ல நல்லா திக்கா ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டான தோசையும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளவு நல்லா மெல்லிசா பண்ண வருது. நல்லா அப்படியே ஓட்டையா அவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த மேல் சைடுல நல்லா மெத்துன்னு சாஃப்டா இருக்கும். இந்த சைடு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பாருங்க, அழகா ஓட்டையா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. டேஸ்டியான பலாக்கொட்டை தோசை சர்விங்க்கு ரெடி. இப்ப இந்த பலாக்கொட்டை தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எந்த சட்னியோடையுமே இது சூப்பரா இருக்கும். பொடி தொட்டு சாப்பிடலாம், இல்ல சாம்பாரோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். அருமையா இருக்கு. இந்த பலாக்கொட்டை ஃபிளேவர் நல்லா தெரியுது. நம்ம சேர்த்திருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம அந்த பலாக்கொட்டை சேர்த்திருக்கோம், அது ஈஸியா டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இஞ்சி, ஜீரகம் எல்லாமே சேர்க்கிறோம். நமக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலா நம்ம மிளகு கூட சேர்த்துக்கலாம், இல்ல மிளகு பொடி அந்த மாவுல கூட கலந்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். கார்த்தால டிஃபனுக்கு வேணும் அப்படின்னா நைட் நம்ம ஊற வச்சிட்டோம்னா கார்த்தால எழுந்ததுமே அரைச்சி இந்த தோசையை உடனே பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டின்னருக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா மத்தியானம் ஊற வச்சாலே போதும், நைட் அரைச்சி நம்ம தோசையை பண்ணிக்கலாம். எப்பயும் நம்ம பலாக்கொட்டைய சாம்பார்ல போடுவோம், இல்ல ஃப்ரை பண்ணுவோம், சுட்டு கூட நாங்க சாப்பிட்டுருக்கோம் சின்ன வயசுல. ஒரு தடவை வித்தியாசமா இந்த பலாக்கொட்டை தோசையை நீங்க பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.